ஒரு விஷயங்க, உங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் விஜய். ஒர்க் அவுட் ஆகுமா? சங்கவியே வந்து அவரை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி தானே சார் இருந்தது. அதுக்கு எஸ்ஏசி சார் தான் வந்து சங்கவியை மேரேஜ் பண்ண முடியலங்கிறதுனால தான் சங்கீதாவை கல்யாணம் பண்ணிட்டாரு. இந்துத்துவத்துக்கு எதிரானவர் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாங்கொட்டை கட்சி மாம்பழம் ஒரு ஹீரோவா பார்த்தவனை ஒரு பைத்தியக்காரனை பார்க்குற சூழ்நிலைக்கு தள்ளுறது மாதிரி இருக்குது. இவர் துணை முதல்வர் இருப்பார், த்ரிஷா முதல்வராக இருப்பாங்க. ஃப்ளிக்ஸ் 9 நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்ம கூட டைரக்டர் நந்தவனம் நந்தகுமார் இருக்காரு. ஸோ கான்ட்ரவர்ஸுக்கு நிறைய விஷயங்கள் இவர் பேர் போனவர். வணக்கம். வணக்கம். விஜய் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமாம், தலைவாங்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஸோ அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்ல முடியுமா? ஏங்க, நான் அதாவது என்ன சொல்கிறது, திரைப்படத்தில் பார்த்த விஜய்க்கும் இப்போ அரசியலில் பார்க்குற விஜய்க்கும் என்டர்லி கான்ட்ராஸ்ட். எனக்கு திரைப்படத்தில் நான் பக்கத்தில் உட்காந்து வேலை பார்த்த ஒரு விஜய் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ பிடிக்கும்னா சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. அவ்வளோ திறமையான மனிதன். எல்லாமே, அதாவது ஒரு சினிமாவுக்கான முழு ஃபிட் இருக்கிற ஒரு மனிதனாக தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதே அரசியலுக்கு வந்தோடையும் பார்த்தா அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப கேவலமாக அன்ஃபிட்டான ஒரு மனுஷனை நான் பார்க்குறது. ரெண்டு இங்கேயுமா அப்படி ஒரு 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 5 பேஜ் இருக்கிற ஒரு டயலாக்கை நான் தான் ப்ராம்ப்டிங் கொடுக்குறேன். சத்யராஜ் சாரும் இவரும் நின்று பேசுகிற கான்வர்சேஷன்ஸ் தலைவா படத்தில் 2 பேரும், நான் சத்யராஜ் சாருக்கு ப்ராம்ப்டிங் கொடுக்குறேன். விஜய் சாருக்கும் அப்பப்போ ப்ராம்ப்டிங்கை எடுத்து கொடுக்குறப்ப விஜய் சார் என்னோடதை, அதாவது என்னோடதை சொல்ல வேணாம் அப்படிங்கிறார். கிட்டத்தட்ட 5 பக்கத்தோட ஒரு பேஜோட டயலாக்கை எனக்கு சொல்ல வேணாங்கிறப்ப எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்காரு. இதெல்லாம் பார்த்து பிரமிக்கிறோம். புரியுதுங்களா? அவரோட நடிப்பு உண்மையிலேயே நல்ல நடிகனுங்க. அதெல்லாம் நல்ல டான்ஸ் ஆடுவார். நல்ல டான்ஸ் ஆடுங்கிறத நான் திருப்பி சொல்கிறேன். நல்ல டான்ஸ் ஆடுவாங்க ஊரே உலகத்துக்கே தெரியும். ஆனால் நல்ல நடிகனுங்கிறது யாருக்கும் தெரியலைங்கிறதுக்கு என்ன ரீசன்னா, அவர்கிட்ட இருக்கிற ஃபேஸ் கமலஹாசன் ஃபேஸ் கிடையாது. அந்த ஃபேஸ் எஸ்ஏசி ஃபேஸ். ஒரு ஃபேஸில் என்ன தான் நீங்கள் நடித்தாலும் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் வெளியில் வராது. ஏன் சார் நல்லா நடிச்சிருக்காரு சார், அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதைத்தாங்க, அந்த ஃபேஸ் அவ்வளவுதான் உங்களுக்கு வெளியில் வருது, அதுக்கு மேலே வரமாட்டேங்குது. ஆனால் அவர் நிறைய கொடுக்குறாரு அது வெளியில். ஆனால் உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு பைப்பை நம்ம வச்சு பைப்லேருந்து தண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா பைப்போட அளவு பொறுத்து தான் தண்ணியோட வரும். புரியுதுங்களா? அந்த முகத்தில் அவ்வளவுதான். அந்த முகம் வேற ஒரு முகமாக இருந்ததுன்னா இவரோட திறமைக்கு இருக்கிறது வெளியில வரலங்கிற அந்த ஃபீல்லாம் அந்த டைம்ல இருந்து உங்களுக்கு அப்படி பர்சனலா ஃபீல் ஆகுதுன்றீங்களா? என்ன பிரியமுடன்ல ஒரு பொசசிவ் ஹீரோவா நல்லா நடிச்சிருப்பாரு. அதான் சொல்றேன். எல்லாம் நீங்க நல்ல நடிகன்ங்கிறது அவர் இன்னும் நல்ல பயங்கரமான ஒரு நடிகனா இருக்க வேண்டியது. அது இல்லாம போனதுக்கு அவரோட அந்த ஃபேஸ் வேற. அதாவது போட்டோஜெனி அவர் ஆரம்பத்துல நம்ம ஹீரோவாவே நடிகனாவே யாருமே ஏத்துக்கல. புரியுதுங்களா? அவர் ஒரு பான் மூவிஸ் நடிச்சு தான் ஒவ்வொரு படமும் ஹிட் ஆனாரு. பான் மூவிஸா? ஆமாங்க, ஒரு ஆஃப் நியூட் மூவி தான் நிறைய நடிச்சிருப்பாரு. நீங்க ஆரம்ப காலத்துல எல்லாம் நல்லா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சோப்பு போடுறது, சங்கவியோட படம் தான். சங்கவி இல்லைன்னா இவரெல்லாம் காலி. அவருக்கு வாழ்க்கை கொடுத்ததான் சங்கவி. சீரியஸா அவரோட ஒவ்வொரு படியும் அந்த ஒருத்தன் சொல்லுவானே, என்னோட ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பின்னால அப்படின்னு, அந்த மாதிரி அது மாதிரி இவங்கெல்லாம் ஸ்டெப்பா இருந்ததுனால ஏறினாருங்க. புரியுதுங்களா? அவங்களாம் எப்படி காட்டியிருக்காங்க நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. புரியுதுங்களா? அவன் கற்பனையில வாழ்வாங்க. அந்த காலத்துல எல்லாம் வண்ணத்திறன்னு ஒரு புத்தகத்தை நீங்க சென்டர் பக்கத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். புரியுதுங்களா? பார்த்தே சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? ஆர்கசமாவான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு படத்தை பட போஸ்டர்லாம் விஜய் போஸ்டர்ல தான் இருக்கும். புரியுதுங்களா? அது நிறைய நீங்க பான் மூவி சென்டிங்ல சார் போய்ட்டானா அந்த ஸ்டாரா வர வேண்டியவர். ஏன் சார் துல்லாத மனமும் துள்ளும்? அதுதாங்க சொல்றேன். அவர் ஒரு ஸ்டேஜில் அப்படி போயிட்டு இருந்ததை முத மாத்துறாங்க. அந்த வேணாம். யார் மாத்துறா? அதற்கு நல்ல கம்பெனி சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க அப்பா தான் பான் மூவிஸ் எடுக்கிறதுக்கு ரெடியானார். ஆனால் அடுத்த கம்பெனி அப்படி எடுக்கிறதுக்கு ரெடி ஆகல. அது முதல்ல நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? என்ன, ஒரு அப்பா தப்பா இருக்காருன்னா மற்ற அப்பாவும் தப்பா இருக்க மாட்டாங்க. இப்போ ஆர்பி சௌத்ரி சார் அப்படி இல்லை. அப்படி எடுக்கணும். அவரோட இந்த புது வசந்தம் படமே எப்படிப்பட்ட படம், அந்த கம்பெனியில் போய் நீங்க சங்கவி மாதிரி காட்டி வச்சு நடிக்க வைக்கணுங்கிறது எந்த விதத்தில் சரியாகும்? ஒர்க் அவுட் ஆகுமா? சங்கவியே அவரை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி தானே சார் இருந்தது. அதுக்கு எஸ்ஏசி சார் தான் சங்கவியை மேரேஜ் பண்ண முடியலங்கிறதுனால தான் சங்கீதாவை கல்யாணம் பண்ணிட்டாரு.
ஆமாம், அதாவது அந்த ரேமிங் வேணும் இல்லையா, சொல்கிறப்ப மிஸ் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால தான். சரி, அதை விடுவோம். அது அவர் கல்யாணம், அது குடும்பம் கொடுத்தணும், அது எப்படி வேணுமாலும் இருக்கட்டும். ஆமாம், அங்கே சங் 2 இருக்கணும். கடத்தில் இப்போ சங்கி ஆயிட்டாரு. ஆமாம், அது வேற விஷயம். என்னங்க? இல்லை சார், நான் எதுவும் சொல்லிங்க சார். இல்லை ஏதோ சங்கிக்கிங்கன்றீங்க, நான் எதுவும் சொல்ல. ஐயோ, நான் உண்மையிலேயே சீரியஸாக இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தீங்களா, அதாவது ஒரு மாஸ் கட்சி உருவாயிருக்கு அப்படின்னு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. சீரியஸாக சொல்கிறேன், அவர் வந்து எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க அவர் வந்து சங்கின்னு. நான் சொல்கிறேன், அவர் வந்து சங்கி கிடையாது, இந்துத்துவத்துக்கு எதிரானவர். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கிறிஸ்டியானிட்டியாக தான் பேஸ். அவர் இந்த கிறிஸ்டியானிட்டி இதில் தான் இந்த மாஸ் வைப்பானுங்க, புரியுதுங்களா? அவர் தெளிவாக சொல்கிறார், ஒரு மாசு உருவாயிருக்கு, நாங்கள் தான் அந்த மாசு, நாங்கள் இப்போ அவர் புரியுதுங்களா? அவர் சொல்கிற மாஸ் வந்து கெத்து சார், நீங்கள் சொல்கிற மாஸ் வந்து சர்ச்சில் சண்டேஸில் வைக்கிற மாசு சார். அவர் இந்த மாசம் தாங்க சொல்றாரு, அவருக்கு என்ன மாசு? ஐயா மாசு, நீங்க வந்து கடைசியில வந்து நம்ம மாசு தான். யாரு? மா சுப்பிரமணியன். இந்த மாசு தான் கடைசியில நீங்க சொல்லுவீங்க. இப்போ கடைசியில அதான் சார் நீங்க சொன்னீங்க, சங்கவியும் சுவாத்தியும் தான் ஏத்தி விட்டாங்க. ஒரு நல்ல ஹீரோவாவே அவர் இன்னும் நிறைய ப்ரூவ் பண்ணிருக்கலாம், பட் முடியல. ஆனா அரசியல்ல ஏன் உங்களுக்கு அதிருப்தி? இல்லைங்க, அதாவது அதிருப்தின்னா ஒரு விஷயங்க, நம்ம பார்த்து பிரம்மாண்டமாக பார்த்த ஒரு ஹீரோ ஒரு பேப்பரே இல்லாமல், ஒரு வித்தவுட் பேப்பரில் அவ்வளோ டைலாக் ப்ராம்ப்டிங்கே இல்லாமல் உங்களுக்கு வந்து நடத்துகிறார். அதை பார்த்து நம்ம பிரமிக்கிறோம் அவரோட பக்கத்தில் இருந்து. ஓகே, சரிங்களா? அதே இது உங்களை நம்பி நீங்கள் ஒரு புது அவதாரமாக நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறப்ப, உங்களோட டாப் மோஸ்ட் லீடாக ஒரு ஆக்டராக இருக்கிறப்ப நீங்கள் அரசியலுக்குள்ளார இறங்குறீங்கிறப்ப மக்களோட எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு மேடை கிடைக்கிது. அந்த மேடையில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா பேப்பர் வச்சுட்டு பேசுகிறீங்க. அதையாவது எழுதி கொடுப்பாங்க சார். புரியல? யாராவது எழுதி கொடுப்பாங்க, அதை அவர் படிப்பார், அவ்வளோதான். சரி, அதே எழுதி கொடுக்கறத படித்த அதே தானே படத்துலேயும் அதே தானே எழுதி கொடுத்தானுங்க, அதை மக்கப் பண்ணீங்கல்ல. அப்போ இதையே மக்கப் பண்ண முடியல? அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா அவருக்கு அரசியலில் வந்து நாட்டம் இல்லையா சார்? யாராவது வந்து பின்னாடி இருந்து தள்ளுறதுனால அவர் ஒரு மாதிரி ஹாஃப் இதுவாக அரை மனசாக வந்து ஆக்டிவாக இருக்காரோ, அதனால தான் தப்பு தப்பாக படிக்கிறாரோ? எனக்கு புரியல, அந்த இடமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதாவது உங்களுக்கு ஒரு செயலை செய்யாமல் இருந்திருந்தா அவன் அப்படித்தானுங்கிறதுல முடிவு பண்ணிடலாம். ஒரு இடத்துல நீங்கள் மக்கப் பண்ணி ரொம்ப பிரமாதமாக நடந்திருக்கீங்க. அதே இன்னொரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு முட்டாள் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மூமெண்ட் நடத்துறீங்க. இத்தனைக்கும் நீங்கள் ஏதாவது பேசின விஷயங்கள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி டிஎம்கே திட்டுறது மட்டும்தான் டார்கெட்டாக வச்சுருக்கீங்க. புரியுதுங்களா? அவர் பேசின எல்லா பேச்சையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு இவன் என்ன செய்ய போகிறோம், புரியுதுங்களா? உங்களுக்கு கொள்கை அப்படிங்கிறதுல அதோட விஷயங்கள் தான் ஒவ்வொரு கட்சியும் பேசுவாங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் செய்வோம்னு சொல்லிட்டு அறிக்கை, அது கரெக்ட் தான். இந்த மாங்கொட்டை கட்சி, மாம்பழம், அந்த கட்சி கூட என்னன்னா ஒரு கொள்கை இருக்கும், புரியுதுங்களா? எந்த கட்சியாக இருந்தாலுமே ஒரு கொள்கை இருக்கும், அது சார்ந்த விஷயம் தான் பேசுவாங்க. நாங்கள் வந்தால் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு. இது என்ன அப்படிங்கிறப்ப ஒரு என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒரு பைத்தியக்கார கூட நம்ம ட்ராவல் பண்ணுறது அளவுக்கான இதாக பார்க்குறப்ப, ஒரு ஹீரோவாக பார்த்தவனை ஒரு பைத்தியக்காரனை பார்க்குற சூழ்நிலைக்கு தள்ளுறது மாதிரி இருக்குது. அந்த வேறுபாடை நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய சூழ்நிலை. ஏன் சார், இப்போது எல்லாருக்குமே வந்து அரசியலில் வரணுன்றது அவங்கவுங்க தனிப்பட்ட ஆசை. இது வந்து டெமோக்ரஸி, இது புரியுதுங்களா? யார் வேணால் வந்து அரசியலில் வரலாம், புரியுதுங்களா? ஜெயிக்காதும் அவன் தலையெழுத்து. அவருக்கு வந்து அரசியல் ஆசை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஏங்க, அரசியல் ஆசை அவருக்குதுன்னு இல்லைங்க, உங்களுக்கு வந்து த்ரிஷா வரைக்கும் இருந்தது இல்லையா? இல்லைன்னு சொல்லாதீங்க. அவங்களுக்கு கேள்வி கேட்டப்போ உங்களுக்கு அரசியல் நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லியிருக்காங்களா, சிஎம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தனிப்பட்ட ஆசை தானே. அதான் அந்த ஆசை இருக்குது, நான் தப்பு சொல்லுங்க. இப்போ இவர் வந்துட்டாருன்னா துணை முதல்வர் ஆயிடலாம்ல. ஏங்க, துணை முதல்வர்னு நான் சொல்லவே இல்லைங்க. இவர் துணை முதல்வர் இருப்பார், த்ரிஷா முதல்வராக இருப்பாங்க. ஆமாம், இவர் எல்லாமே வந்து விட்டு கொடுத்து வாழ்வார். ஆமாம், அதெல்லாம் வந்து உண்மையிலேயே சொல்கிறேன். அதெல்லாம் விஜய் பொறுத்த வரைக்கும் அவருக்காக வாழ்றாரு இல்லையோ, த்ரிஷாவுக்காக வாழ்வார். பார்த்து சார், அப்போ கொடி படத்தில் வர மாதிரி இவங்க ஏதாவது பண்ணிட போகிறாங்க. ஆல்ரெடியே குத்திட்டாங்கன்னு தான் நினைக்கிறேண்ணே. அப்படிதானே? கொடியில் அப்படிதானே குத்திடுவாங்கல்ல. அப்போ டூயல் அரசியல் ஆசைக்காக கொடியில் இல்லைங்க. ஒரு விஜய் செத்தாலும் இன்னொரு விஜய் வருவார்ல. ஏன்னா அவர் தான் சொல்லியிருக்காருல்ல. எது ஒரு விஷயம், சென்னையில் நிற்கிற விஜயன்னா நீங்கள் வந்து குத்திடலாம், ஆனால் மதுரையில் நிற்பார் விஜய் என்ன செய்ய முடியும்? அவர் தான் எல்லா 234 தொகுதியிலையும் அவர் நிற்கிறார்ல. அப்போ கொடி 2. அது கொடி 2 இல்லை, கோடி 2 தான்.
என்ன அதனால அதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன ஒரு ஆள் இருந்தாலும் எல்லா தொகுதியிலும் நம்ம இருக்கிற ஒரு விஷயம் தெரியுமா, சீரியஸாக சொல்கிறேன், நம்ம தலைவன் எங்கள் தலைவன் ஒரு ஆள் கிடையாது. எல்லாருமே நினச்சிட்டு இருக்கானுங்க ஒரு ஆள்னு. எங்கள் ஆள் வந்து சிங்கிள் மேன் கிடையாது. சீரியஸாக குளோனிங்கில் கிட்டத்தட்ட 234 தொகுதியில் நிற்கிறதுக்கு அவ்வளோ குளோனிங்கை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சும்மா சொல்லலை. ஒவ்வொரு தொகுதியிலும் விஜய்னு எல்லா விஜய்லையும் எல்லா இடத்துலையும் விஜய் தான் நிற்க போகிறதுங்கிறதா உண்மை. விஜய்க்கு பதிலாக எவனுமே நிற்க போகிறது கிடையாது, விஜய் மட்டும்தான். அதனால் ரொம்ப இதெல்லாம் உள்ளார பனையூர் டெரிட்டரியில் உள்ளார அண்டர் கிரவுண்டில் இந்த குளோனிங் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வெளியே தெரியல. எனக்கு எப்படி தெரியும் தெரியாதுங்க. என்ன நமக்கு கொஞ்சம் அவங்க சைடில் கொஞ்சம் எங்கேயுமே கருப்பாடு ஒன்று இருக்கும் இல்லையா. நீங்கள் இந்த மாதிரி விஜயை பற்றி பேசுகிறீங்கல்ல, இப்போ நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து ஒரு சில பேர் கேட்குறாங்க, உனக்கு வெக்கமே இல்லையா? நான் கேட்கல சார், கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, புரியுதுங்களா? நீ விலகு பிடிச்சி பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்கு உங்களோட கருத்து என்ன சார்? நீங்கள் விளக்கு பிடிச்சி பார்த்தியா அப்படிங்கிறதுனா இருட்டில் என்ன பார்க்க முடியும் சொல்லுங்க. பார்க்க முடியல, ஒன்றும் பார்க்க முடியல. கேள்வி கேட்குறவனுக்கு புத்தி வேணாம். எல்லாத்தையும் கேட்டவன தானே திட்டுறீங்க? இல்லை, நான் ஒரு மீடியேட்டர் தான். அதைத்தான், அதாவது ஒரு புரிதல் வேணும். இருட்டில் என்ன பார்க்க முடியும்? விளக்கு பிடிச்சி பார்த்து, விளக்கு பிடிச்சா தானே பார்க்கவே முடியும். விளக்கு பிடிக்காம என்ன பண்ண? நீ எவனா வேணுமாலும் இரு, புரியுதுங்களா? விளக்கு போட்டா தானே எல்லாமே பார்க்க முடியும். விளக்கு இல்லாம இருட்டுக்குள்ளார என்ன? அப்போ விளக்கு பிடிக்கணுங்கிறது உண்மைதானே? இதுல சில பேர்லாம் கேள்வியெல்லாம் வேற மாதிரிலாம் கேட்பாங்க. நீங்க அந்த கேள்வியெல்லாம் நீ ஆம்பளையா அப்படிம்பாங்க. அதுவும் கேட்டிருக்காங்க சார். எனக்கு வந்து பாவம், நீங்க உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் உங்களை பார்த்து. நான் நல்ல மனிதர், கண்ணியமான மனிதர், உங்களை போய் நீங்க வந்து ஆம்பளையா அப்படின்னு நான் கேட்டேன்னு வைங்களா, அதை நான் உங்களை அசிங்கப்படுத்த இல்லைங்க. நீங்க என்னை அசிங்கப்படுத்த நான் எப்படி அந்த கேள்வி கேட்டவருக்கு நான் எப்படி நான் நிரூபிச்சு காட்டுறது? ஏதாவது செஞ்சா தானே நிரூபிச்சு காட்ட முடியும். என்னோட செய்கை எந்த செய்கையில அதை நிரூபிச்சு காட்டணும்? அப்ப நீங்களும் இல்லைங்க சார் அரசியல்ல, நானும் ஒரு ஆம்பளன் ப்ரூவ் பண்ணுங்க. எது ஏங்க ஒரு விஷயங்க, ஆம்பளன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அரசியலில் நிற்கணுமா? இல்லை, நான் வந்து இப்போ நம்ம அரசியல் ரீதியாக பேசுறதுனால நான் அந்த இதுலேயே பேசுகிறேன். ஓ பரவாயில்ல. மோதி பாருங்க சார், அவங்களோட தொண்டர்கள் கேட்குறாங்கல்ல, நீ விளக்கு பிடிச்சி பார்த்தியா, நீ ஆம்பளையா எங்களோட தலைவரை பற்றி இப்படி தப்பாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்களும் அரசியல் நின்று ஈக்குவலாக வந்து காம்படேட் பண்ணி நல்லா அவருக்கு பதிலடிக்கணும். நான் அரசியலில் நிற்க வேணாங்க, ஒரு 4 பத்திரிகைக்காரங்களை கூப்பிட்டு என் முன்னால் உட்கார வச்சு கேள்வி கேட்க சொல்லுங்கள், ப்ரெஸ் மீட் மாதிரி. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இதே உங்கள் தலைவன் சொல்லுவானா? அவருக்கு நேரம் இல்லை சார். எங்கள் தலைவன், சாரி உங்கள் தலைவன் இல்லை, எங்கள் தலைவன் சொல்லுவானா? ஏன்னா எங்கள் தலைவன் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ வந்து அவர் ஏன் சார் வந்து எந்த ரிப்போர்ட்டர்ஸையும் பார்த்து எதுவும் பேச மாட்டேங்கிறாரு? பேசி எதுக்கு என்ன பேசணும் அவனுங்கள்ட்ட? மக்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? அவனுக்கு கேள்வி கேட்கணும். அவனுங்களாம் எதிர்க்கட்சி சதி, அவனுங்களாம் கண்ணா பின்னான்னு கேள்வி வைப்பானுங்க. இல்ல இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, கரெக்ட், கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்பாங்க, கடும் விமர்சனம் பண்ணுவாங்க, அது நமக்கே கோவம் வரும், கரெக்ட் தான். ஆனா இப்போ நம்ம எலெக்ஷன்ல நிக்க போறோம், நம்ம ஒரு பொசிஷன்ல நிக்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த என்ன சொல்றது, ஜனவசியம் நமக்கு இருக்கணும். மீன் நம்ம வந்து எத்தனை பேர் நம்மளை கேள்வி கேட்டாலுமே அதுக்கு நம்ம சூட்சமா பதில் சொல்ல தெரியணும். இவரால ஒரு 5 ரிப்போர்ட்டர்ஸை ஹேண்டில் பண்ண முடியல, அதனாலதான் தண்ணி நிக்கிறாங்கன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதாவது கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்பாங்க. அப்ப எப்படி இவரால வந்து மக்களை ஹேண்டில் பண்ண முடியும்? நான் சொல்கிறது நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்கள் தலைவர் இருக்கார்ல, மக்கள்லாம் ஹேண்டில் பண்ணதுனால தான் ஆல்ரெடி அவங்க வீட்டுக்குள்ளார போய் உட்காந்துருக்காரு, புரியுதுங்களா? அத்தனை பேர் மக்கள்லாம் வந்து கூடி நிற்கிறானுங்கன்னா ஆல்ரெடி மக்கள் எங்களுக்கு இருக்காங்க. மக்களாகியில தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு மக்கள் இருக்காங்க. மக்களை பற்றியே எங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையே கிடையாது. நாளைக்கு மக்கள் தான் எங்களை ஓட்டு போட்டு எங்களை முதலமைச்சர் ஆக்க போகிறாங்க. ஆனால் இந்த பத்திரிகாரன் இருக்கானுங்களே, இவனுங்கெல்லாம் ரொம்ப கொடூரமானவனுங்க. ஆமாம், காசையும் வாங்கிக்கிறானுங்க, எழுதவும் மாட்டேங்கிறானுங்க, புரியுதுங்களா? அதனால கேள்வியும் கேட்குறாங்க அநியாயத்துக்கு. அதனால தான் அவனுங்களை சந்திக்கக்கூடாதுங்கிறது தான் தலைவரோட முடிவு. தலைவர் வந்து அவங்கள சந்திக்க வேணாங்கிறதுக்கு என்னன்னா, நான் நினைக்கிற கேள்வியை கேட்க மாட்டான், நம்ம என்ன எழுதி கொடுக்குறோமோ அதை கேட்க மாட்டான், புரியுதுங்களா? அந்த மாதிரி கேள்வி கேட்குறது நம்ம என்ன கூப்பிட்டு வச்சு என்ன பதில் பேச சொல்கிறீங்க? ஒன்றும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கரூர்லேருந்து சம்பவம் நடந்துருச்சு, நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் திருச்சிக்கு அப்படின்னு தலைவர் வந்துட்டார். தலைவர்கிட்ட ஒருத்தன் கேட்குறாங்க, 30 பேர் இறந்து போயிட்டாங்க, சொல்லுங்க பதில் சொல்லுங்க. எப்படிங்க கேட்கலாம? தலைவர் எதுக்காக பதில் சொல்லணுங்கிறேன்? 30 பேர் ஏன் செத்தான்னு இன்ன வரைக்கும் அவனுக்காக தெரியுமா? தெரியலையே. அதுவும் ஆளும் கட்சியோட சூழ்ச்சின்னு தான் சொல்றாங்க. ஆளும் கட்சியை சூழ்ச்சி தான் இன்னமும் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆளுங்கட்சி சூழ்ச்சி என்ன? ஆளை வச்சு பண்ணல, புரியுங்களா? ஆவி பில்லி சூனியம் இதை வச்சு பண்ணிருக்கு,
நாங்கள் வந்து வெத்தலையில் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்கே போய் தான் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்படியே கருப்பு ஆவி வந்து உள்ளார பூந்து கூட்டத்தில் பூந்து ஒவ்வொருத்தரையும் ஒன்று மேல ஒன்று. இது சீரியஸாங்க. இது வந்து எதிர்கட்சி நேராக இருந்து செய்யவே இல்லை. எல்லாம் பில்லி சூனி ஆவி வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. எல்லாமே இப்போ எவிடன்ஸோடு இருக்குது. மக்களுக்கு இதெல்லாம் தெரியாமலாம் இல்லை, எல்லாருக்கும் நாங்கள் ரகசியமாக தெரியப்படுத்திட்டோம். புரியுதுங்களா? 41 குடும்பங்கள் இழந்தவங்க கூட இன்னைக்கு நம்ம கூட நிற்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க ஏதோ நாங்கள் கொடுக்குற 20 லட்ச ரூபா காசை வாங்கிட்டு நிற்கிறாங்கன்னு மற்றவங்களாம் நினச்சிடக்கூடாது. உண்மை ஆவி வந்து அவங்கள்ட்ட சொல்லி ஆவியை புரிஞ்சு பார்த்துட்டாங்க. ஆவி அவங்கள்ட்டெல்லாம் பேசுனதுனால தான் தலைவர் வந்து பேட்டி கொடுத்தாரு தெரியுமா? பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னால் என்ன சொன்னார்? அந்த ஆவி அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆவியெல்லாம் பேசி சொல்லிருச்சு. புரியுதுங்களா? இங்கே ஆவி வைக்கலாம், எல்லாம் பில்லி சூனி ஆவி எது வேணுமா வைக்கலாம். ஆனால் ஆட்சிங்கிறது சீரியஸாக சொல்கிறேன், 2026 ஆட்சியில் சிஎம், 2031 பிஎம். புரியுதுங்களா? அடுத்தாப்புல வந்து பிரசிடென்ட். புரியுதுங்களா? அடுத்தாப்புல வந்தா யூனிவர்ஸ்க்கே எங்க விஜய் தான். நீங்க எவ்வளவு பணம் வாங்கிட்டு பேசுறீங்க? பார்த்தீங்களா? நல்ல எண்ணத்தோடையும் 1 பைசா வாங்க முடியாதுன்னு இல்லை, அவர் கொடுக்க மாட்டார் தெரியுமா? அவர் அவ்வளோ பெரிய கஞ்சன் சார். என்னது நெக்லஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. என்ன நெக்லஸ் எது கொடுத்தாரு? வாங்கினாதான் கொடுப்பாரு, சும்மாலாம் கொடுக்க மாட்டாரு. ஆமா, நீங்க விஜய் எங்கேயாவது ஏதாவது இது வரைக்கும் ஏதாவது கொடுத்தாருன்னு கேள்விப்படுங்க. ஏங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, உலக மகா கஞ்சங்க விஜய். ஆமாம், அந்த 20 லட்ச ரூபா மக்களுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்துட்டாருலாம் அதெல்லாம் வந்து கொடுத்தது ஏன் கொடுத்தாங்கன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து இவர் ஒரு படத்துக்கு எத்தனை கோடி ரூபா சம்பாதிக்கிறாரு? 250 கோடி ரூபா. ரைட்டா? 41 பேர் செத்துருக்காங்க. புரியுதுங்களா? நீங்கள் இதுக்கு வரைக்கும் எவ்வளோ சம்பளங்கள் வாங்கி நீங்கள் எவ்வளோ நீங்கள் வச்சுருக்கீங்க லைஃப்பில்? ஒரு மல்டி மில்லியனர் தானே. ஒரு உயிருக்கு நீங்கள் நிர்ணயம் பண்ணுறது 20 லட்ச ரூபா. புரியுதுங்களா? ஆனால் அந்த இழப்புக்கான ஏன் என்ன நடந்தது? எதிர்கட்சியோட ஆவியோட சதியாகவே இருக்கட்டும். புரியுதுங்களா? சதியாகவே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் வந்து ஒருத்தனுக்கு ஒரு இறப்புக்குன்னு சொல்லி 1 கோடி ரூபா கொடுத்தா 41 கோடி ரூபா தானே போகும். ஏன் அந்த மனசு இல்லை? புரியுதுங்களா? கொடுக்குன்னு மனசு இருக்கணுங்க. இதுவே ஆதவர்ஜுனா படங்கிறானுங்க. இந்த கொடுத்த பணமே ஆதவர்ஜுனோட பணம். கரெக்ட் தான். இப்போ நீங்க ஒரு ஆங்கிள் என்ன சொல்றீங்க, ஒரு படும் கஞ்ச பையன் அப்படின்றீங்க. இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்றீங்க, அவரை சார்ந்தவங்களுக்கு மட்டும் அவர் பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டு. இப்போ இவர் வந்து புசி ஆனந்துக்கு நிறைய செய்றாரு சார். இப்போ ரீசெண்டாக கூட எஸ்ஏசியே காண்டானாரு, ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இவர் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் கூட இவர் பயங்கரமா பண்ணியிருக்காரு புசி ஆனந்துக்கு அப்படின்றாங்களே. அப்போ அது கஞ்சத்தனத்தில் வருமா? இல்லை, அதைத்தான் ஒரு விஷயங்க. அதாவது எனக்காக நான் செஞ்சுக்கிற லிஸ்ட்டில் அதெல்லாம் வந்துடும். இப்போ வந்து ஒரு விஷயம், அவருக்கு விஜய்ங்கிற ஒருத்தருக்கு குடும்பம் இருந்தது, இப்போ குடும்பம் இல்லைங்கிறாங்க. புரியுதுங்களா? நான் குடும்பம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதாவது என்ன சொல்கிறது, அந்த குடும்பத்துலேருந்து விலகி வந்து இப்போ கட்சி தான் குடும்பம், மக்கள் தான் குடும்பம். கட்சியோட மெயின் அந்த கட்சியோட ஒய்ஃப் ஸ்தானத்தை வந்து விஜய் புசி ஆனந்த் கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா? அப்போ ஒய்ஃபுக்கு வந்து எல்லாமே வாங்கி கொடுக்கணும் இல்லையா? அப்போ தானே ஒய்ஃப் நம்மள்கிட்ட மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டினா எதையுமே நமக்காக பண்ணிக்கிறதாங்க. ஒரு ஒய்ஃபுக்கு நம்ம வாங்கி கொடுக்குறதுனா அவங்களுக்கு வாங்கி கொடுக்க கிடையாது, நம்மளை அவங்க சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதுக்காக நமக்கு நாம செஞ்சுக்கிறோம். ஆமாம், எங்கேயுமே வந்து நீங்கள் வந்து எல்லாம் வேறங்க, அதெல்லாம் வந்து. ஆமாம், அதாவது இப்போ இவர் ஒருவேளை அரசியலுக்கு வந்தார்னா மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவராக இவரால் இருக்க முடியுமா? அண்ட் நாட்டுக்கு இவரால் நல்ல ஒரு சேவை செய்ய முடியுமா சார்? உங்களோட தனிப்பட்ட கருத்து. இல்லைங்க, இது தனிப்பட்ட கருத்து என்ன, பொது கருத்தாவே பார்க்குறப்பே தெரியுதுல்ல. அவரால் பண்ண முடியுமோ முடியாதா நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்குறேன், என் தலைமை பண்ணுவோம். புரியுதுங்களா? என் தலைமை என்னெல்லாம் பண்ணுவான்னு சொல்கிறேன், சீரியஸாக சொல்கிறேன். இந்த மாதிரி இலவசம்லாம் கொடுக்க மாட்டான். ஆமாம், உழைச்சாதான். எல்லோரும் இந்த டியூகிஸ் அப்படிங்கிற எங்களோட ஜென்சிகிஸ்லாம் உழைப்புக்காக இருந்துகிட்டு இருக்காங்க. சீரியஸாக நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா, இந்த முதியோர் காசு, இந்த 1000 ரூபா காசு, இந்த பஸ்ஸில் இலவசம், ஆமாம் அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நிப்பாட்டிடுவோம். எல்லாமே உழைச்சாதான். ஆமாம், 70 வயசு ஆயிடுச்சு, ரிட்டையர்டுன்னு ஒரு வயசு வச்சுருக்காங்க, 60 வயசு. 60 வயசுக்கு மேலே போச்சுன்னா பாரம், அதெல்லாம் எப்படியாவது ஒரு விச ஊச்சியை போட்டு நாங்கள் கொண்டுருவோம். ஆமாம், சீரியஸாக கர்ணக்குலைங்கிறது முக்கியம் இல்லையா? ஆமாம், அவங்கள வாழ்ந்தவங்க போயிடணுங்க, வாழ்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இப்போ விஜய் வர்றாரு அப்படின்னா அரசியலில் வந்து ஏன் அடுத்தவங்க இடம் கொடுக்க மாட்டேங்கன்னா, எல்லாம் வயசானவங்களாம் உட்காந்துருக்காங்க. இவங்க வயசானவங்க இருக்கிறதுனால எவ்வளோ இடைஞ்சலை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ தடைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இந்த தடைகள் எல்லாம் மீறி வரணும்னா நம்ம வயசானவங்களாம் போயிடும் தானே, போக மாட்டேங்கிறாங்களே. எவ்வளோ பேர் என்ன இப்படி சொல்கிறது,
அதனால இதெல்லாம் நாங்கள் திறம்பட செஞ்சு எல்லாத்தையும் எந்த அளவுக்கு எங்களால் முடியுமோ ஓட்டர் ஐடியில் நாங்கள் வயசு எடுத்துருவோமே. புரியுதுங்களா? ஆமாம், அதுக்காக தான் இந்த தீவிர ஓட்டுறது நாங்கள் ரெடி பண்ணுறோம். அதுதான் நாங்கள் வந்து அதாவது பொய்யான வயசை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த ஓட்டர் ஐடிக்கு நாங்கள் இப்போ எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கோம். இது வந்து இப்போ அந்த மாதிரிலாம் நிறைய செயல் திட்டங்கள்லாம் எங்களோட செயல் திட்டங்கள் ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருக்கோங்க. 1-2 செயல் திட்டங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணிடாதீங்க. நாங்கள் காப்பி அடிச்சு அப்படியே நாங்கள் கேட்டுருவோம். ஆமாம், அடுத்த கட்சியில் போய் சொல்லி அடுத்த கட்சியை ஜெயிக்க வச்சுருவீங்களே. புரியுதுங்களா? எங்கள் கட்சி ஜெயிக்கிற கட்சியை தோக்கிறதுக்கான பல வேலைகள் நடந்து எங்கள் கட்சியோட திட்டங்கள் என்ன நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களால் இது வரைக்கும் எங்கேயாவது வாய் திறந்து நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் எங்கேயாவது சொல்லியிருக்காரு? சொல்ல அவர் ஆளும் கட்சியை குறை தான் சொல்லிட்டு இருக்காரு. சொல்ல மாட்டாரு. ஏன்னா எங்கள் கட்சியோட ரகசியம் தெரிஞ்சா நீங்கள் வின் பண்ணிடுவீங்களே. எங்கள் கட்சியோட ரகசியத்தை நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு தான் எங்கள் ஆள் இன்ன வரைக்கும் எதையுமே சொல்லலை. நாங்களும் எதுவும் சொல்ல மாட்டோம். ஆமாம், எங்களோட 1-2 ரகசியமே இந்த முதியோரோட ரகசியம் தெரிஞ்சதே பெரிய இது. அதெல்லாம் வந்து வெரி சீக்ரெட்டாக நாங்கள் வச்சுருக்கோம் சார். சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க சார். பால் இஸ் இன் யோர் கோர்ட். ஸோ உங்கள் தலைவர் வந்து 2026ல் ஜெயிப்பாரான்றதை பார்க்கலாம். ஸோ உங்களோட தனிப்பட்ட கருத்து. ஜெயிப்பாரால ஜெயிச்சிட்டாரு. நாங்கள் இப்போ முதலமைச்சராக தான் அவர் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு விஷயங்க, உங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் விஜய். புரியுதுங்களா? பனையூருங்கிறது நீங்கள் வந்து அந்த அந்த தலைமைச் செயலத்துக்கு வந்தது இல்லையே. வந்து பாருங்க, எங்கள் தலைமைச் செயலத்தோட பயிற்சி லெவலே வேற லெவலில் இருக்கும். நாங்கள் வந்து நீங்கள் அதான் நாங்கள் முதலமைச்சராகவே இருந்துக்கிட்டு தான் இருக்கோம். எங்கள் தலைவரே இப்போ முதலமைச்சர் தான். முதலமைச்சரோட அடுத்த கட்ட மாநாட்டுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஆமாம், எத்தனை பேர் செத்தாலும் கவலைப்படமா? யாராவது செத்ததை பற்றி நாங்கள் ஃபீல் பண்ணுறோமா? ஆமாம், வாழ்வா சாவான்னு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஆமாம், அதை மாதிரி சாவை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன்னா பல பேர் செத்து விட்டாங்க, பல பேர் நம்ம பின்னால் வர்றோம். நான் மட்டும் நான் அப்படியே கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்க போகிறோமா? அதனால் அதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். அது சார் உங்களுக்கும் வயசாகிட்டு இருக்குது. ரைட்டு, வயசு ஆகலைன்னா செத்துருவாங்களா? நாங்கள் பச்சை குழந்தையெல்லாம் செத்துதுல, அதெல்லாம் வயசாகி செத்துது. வயசு ஆகாமையும் எங்கள் இதில் செத்தும் சாவும். ஆமாம், நீங்கள் அது மாதிரிலாம் நீங்கள் வந்து உங்களோட கொள்கையில் நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. ஆமாம், நாங்கள் சாகாமல் அதெல்லாம் வேற லெவல். நாங்கள் வந்து பேசுகிறீங்க சார். ஸோ மிக்க மகிழ்ச்சி உங்கள் கூட இந்த நேர்காணலில் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டோம். நன்றி.